தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஐயா அவர்கள் இந்த எனக்கு இப்படி பெரிய நிர்பந்தத்தோடு பெரிய கஷ்டத்தோடு ஒரு மைக்கை கொடுத்துருக்காரு. நாங்கள் எத்தனையோ மீடியாவிலலாம் இந்த ஜோதிட விஷயங்களை பேசியிருக்கிறோம். நாங்கள் சேனலில் எல்லா சேனல்லையும் ஜோதிட விஷயங்களை பேசும்போது ஒரு பயமே இல்லை. ஏன்னா ரொம்ப தைரியமாக பேசியிருக்கிறோம். இங்கே பேசும்போது மிகப்பெரிய பயம். காரணம் என்னென்னா, எனக்கு பின்னாடி சனீஸ்வர பகவான் இருக்கார். அவரை பற்றி சொல்ல சொல்லி உத்தரவு. இப்போ எனக்கு எப்படி இருக்கும்? அவர் என்ன நினைக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. அவர் நினைக்கிறத நான் கரெக்டாக சொல்லணும். தப்பாக சொன்னால் அவர் முதல்ல எனக்கு ரிவிட் வச்சுடுவார். ஏண்டா நான் இப்படிலாம் செய்ய போகிறதே இல்லை, நீயா ஒன்று விட்றிய அப்படின்ட்டாருன்னா எனக்கு பிரச்சனை. அப்போது நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட சனி பகவான் என்ன கொடுக்க போகிறாருங்கிறத நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லணும். அந்த உண்மையை சொல்கிற இடத்துல இந்த திருநள்ளாற்று சனி பகவான் சனி பெயர்ச்சி விழாவில் இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களுடைய தர்மபுரம் சன்னிதானம் அவர்களுக்கும் மனமுவர்ந்த நன்றியை தெரிவித்து இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். ஒரு சின்னதாக சுவாமி 15 நிமிஷம் சொன்னார். அப்படிலாம் நான் அவ்வளோ தூரம் போக மாட்டேன். சனிக்கு பிடிச்சது 8, அதனால் 8 நிமிஷம் உங்களை விட்டுடுறேன். ஆனால் 8 நிமிஷம் உங்களை பிடிக்க போகிறேன். பிடிக்கிற சனி, ஏன்னா என் பேர் மணி. சனியையும் பகச்சிக்க கூடாது, இந்த மணியையும் பகச்சிக்க கூடாது. அதில் தான் நானும் மணினா என் பேரை மட்டும் சொல்லலை, நேரத்தை பகச்சிக்க கூடாது அப்படின்னு அழகாக சொல்லி ஆரம்பிக்கிறோம். முதல்ல இந்த எங்களுக்கு இது மாதிரி ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தணும்னு ஒரு ஐடியா பண்ணி எங்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டு எங்களுடைய நேரத்தை அழகாக வாங்கின எங்களுடைய ஐயா, அகில இந்திய ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் சேவா சங்கத்துடைய தலைவர், நிரந்தர தலைவர் எங்கள் ஐயா. ஏன்னா எங்கள் எல்லாருக்கும் அவர் தான். அப்படிப்பட்ட ராஜா சுவாமிநாத ஐயா அவருடைய ஆசீர்வாதம் எங்கள் எல்லாருக்கும் எப்பயுமே உண்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 சபை இருக்குது. ஒன்று வேதத்துக்கு முன்னாடியும் ஆகமத்துக்கு முன்னாடியும் நான் பேசுகிறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன், புண்ணியம் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள், வேதம் ஆகமம் தெரிந்த சபை, இது தெய்வீகம் தெரிந்த சபை. இப்போ 2 சபைக்கு முன்னாடி நான் பொய்யே பேச முடியாது. பின்னாடி இருக்கிறது சனி பகவான், இந்த சபை எனக்கு இப்படி இருக்குது. இப்போ நான் ரொம்ப எளிமையாக 2 விஷயத்த சொல்கிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய விஷயத்துக்கு முன்னதாக நான் இந்த மேடைக்கு வந்து உட்காந்துருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் கீழே உட்காந்துருக்க, எல்லாரும் எப்படி உட்காந்துருக்கீங்கன்னு தெரியுமா? என்னடா எப்படா முடிப்பாங்க, பரதநாட்டியம் வேற இருக்குது, நாங்கள்லாம் 6 மணிக்கு வந்துட்டோம், இன்னும் நடக்கலையே அப்படின்னு கூட நினைக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் இந்த மேடையில் உட்காந்துருக்கும் போது தான் அதோட வருத்தம் தெரியும். இங்கே 4 ஆலிஜன் பல்பு இருக்குது, கண்ணை அப்படியே ஒன்றுமே தெரியல. இதில் நாங்கள் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமாக உட்காந்துருக்கோம். சரி, நாங்களாவது 2.5 மணி நேரம் உட்காந்துருக்கோம். அந்த அண்ணா செல்லை வச்சுருக்கார், நான் செல்லை பார்க்குறேன், இந்த அம்மா பேப்பர் படிக்கிறா, இப்படிலாம் இருக்கிறோம். ஆளுக்கால் நம்ம எல்லாம் பாருங்க, எல்லாரும் என்ன பண்ணுறோம்? இப்படி உட்காந்துருக்குறோம், முடியல, இப்படி உட்காந்துருக்குறோம். ஆனால் நாங்கள் நம்ப மாட்டேன், நமக்கெல்லாம் குருநாதராக இருக்கக்கூடிய நம்ம சன்னிதானம் அவர்கள் 2 நாளாக நானும் பார்க்குறேன், என்னுடைய இந்த அவளுடைய 3 டிவிலையும் பார்க்குறேன், இந்த போர்ஷனை விட்டு நகரலை. ஒரு செல் பார்க்கல, ஒரு பேப்பர் படிக்கல. எப்படி சுவாமி? இப்போ கூட பார்த்தேன்னா அவளுடைய ஜடாமுடியிலேருந்து அந்த ருத்ராட்சத்தை எடுத்து ஜபம் பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணி ஜபம் பண்ணி திரும்பி அங்கே வச்சுட்டார். நான் அண்ணாவை பார்த்துட்டே இருக்கேன். அதை சொல்லுவா, காஞ்சி பெரியவாளை பற்றி ஒரு பாட்டு பாட, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். நான் உண்மையிலே அவரை பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு இதுமாரி ஒரு பாக்கியம் கிடைச்சதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம். நாம் எல்லாம் சிந்திக்கணும். இந்த இடத்துல நாம் சபைக்கு மரியாதை கொடுக்குறோம், அது அண்ணா கிட்ட நாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி பிள்ளைகள் ரொம்ப 8 விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சனி பகவான் உங்களை பிடிச்சிருந்ததுனால தான் வந்து உங்கள்கிட்ட உட்காருவார். ஆனால் சனிக்கு பிடிக்காதபடி நாம் இருக்கவே கூடாது. முதல் விஷயம், நமக்கு சனிக்கு பிடிக்காத என்ன தெரியுமா? சபைக்கு மரியாதை கொடுக்கலைன்னா சனிக்கு பிடிக்காது. வயசில் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கலைன்னா சனிக்கு பிடிக்காது. சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார்கள் குருமகான்களுக்கு மரியாதை கொடுக்கலைன்னா சனிக்கு பிடிக்காது.
பெத்தவாளை மதிக்கலைன்னா சனிக்கு பிடிக்காது. தயவு செய்து இங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்றேன், மனம் மகிழ்ந்து சொல்றேன், வணங்கி சொல்றேன், பெத்தவங்களை குருமார்களை சபைக்கு மரியாதை கொடுங்க. சில பேர் என்ன பண்ணுவா, இப்படி உட்காந்துருப்பான், அண்ணா கோச்சுக்காதீங்க, சின்னதாக ஒரு உதாரணம், இப்படி உட்காந்துருப்பான், நம்ம அப்படி வருவோம், தெரியல எனக்கெல்லாம் அவனை யாருன்னே தெரியாது அப்படின்னு, அப்படி நம்ம உண்மை அவன் ஆனால் பெரியவா தான், அதை கண்டுக்கவே மாட்டான். ஆனால் அதே நீங்கள் அவள் வந்திருக்கும் போது நம்ம எழுந்து நின்று பாருங்களேன், இந்த மரியாதை உங்கள் வாழ்வாங்கும் கிடைக்கும், உங்களுக்கு திரும்பி ரிப்பீட்டில் கிடைக்கும். அதே நீங்கள் மரியாதை கொடுக்கலன்னா அதே கொடுக்காத இடமும் திரும்பி வரும். இன்னைக்கு நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? எல்லாரும் பணத்தோடு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க. ரெண்டாவது விஷயம், மௌனமாக இருங்க. நாம் சன்னிதானத்தை பார்த்து கற்றுக்க வேண்டியது இப்படி தான், வேற ஒன்றுமே இல்லை. சனி பகவான் நம்மளை ஒன்றுமே பண்ண மாட்டார், அவருக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். நாம் என்ன வேலைக்கு வந்தோம் அந்த வேலையை செய்கிறோம், அவ்வளவுதான். இதை மட்டும் செஞ்சு பாருங்க, மற்றவங்களுடைய மனசை நொறுக்கிடாதீங்க. அதாவது சனிக்கு 2 காரகத்துவம் இருக்கு. ஒன்று இரும்பு காரகன்னு சொல்லுவோம். இரும்பு தொழில் பண்ணுறவங்களாம் சனியோடைய ஆதிக்கம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி சனி உடல் தன்மையில் இதயம் சம்பந்தப்பட்டவர். நம்ம மூளைக்கு யாராவது பாருங்க, பிப்ரவரி 14ஆம் தேதி அன்னைக்கு யாராவது மூளையை படம் வரைஞ்சி கொடுத்தீங்களா? கிடையாது. என்ன பண்ணியிருப்போம், எல்லாம் ஹார்ட்டு தான். அப்போ நம்ம இதயத்தை நொறுக்கக்கூடாது. பாருங்கள், அந்த பையன் அழகாக சிரிக்கிறான், பிப்ரவரி 14 அந்த குழந்தை அருமையாக சிரிக்கிறான். ஆமாம், சிவபெருமான் மீது காதல், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் வேற எதுவும் தப்பாலாம் புரிஞ்சிக்க கூடாது. அதனால நன்னா பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இதயத்தை தயவு செய்து நொறுக்கிடாதீங்க. யாரோட இதயத்தையும் ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிடாதீங்க. அதே மாதிரி நாமளும் கஷ்டப்படுற மாதிரி மற்றவா பேசுனா அந்த இடத்த விட்டு விலகிடுங்க, அவ்வளவுதான். பேசுகிறவன் ஏன் தெரியுமா பேசுகிறான்? அவனுக்கு ஒரு வேலையும் இல்லை, அதனால பேசுகிறான். நம்ம முன்னேறது வைத்தறிச்சல் பிடிக்கல, அதனால பேசுகிறான். சத்தியமாக அவனுக்கு அந்த அருகதை இல்லை, அதனால பேசுகிறான். நம்ம முன்னேறது பிடிக்கல. இந்த முன்னேறதுன்னா என்னன்னா, உத்தமராக முன்னேறுவது வாழ்க்கையில் அவசியம். உத்தமராக, நல்ல கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேர் உத்தமராக முன்னேறி இருக்காங்கன்னா இல்லை, இந்த உலகத்தில் பிரயோஜனமே இல்லாமல் 100 வருஷம் வாழ்வான். அதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. இன்னைக்கு இந்த சன்னிதானம் அவர்கள் பொறுப்பேற்று ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ஆண்டுகள் இருக்கும் நான் நினைக்கிறேன், எனக்கு அவ்வளோதான் சரியா தெரியல. ஆனால் எத்தனை கும்பாபிஷேகங்கள் நடந்திருக்கு தெரியுமா? எத்தனை கும்பாபிஷேகங்கள், முடியாத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நான் அந்த இடத்துல இவரை பெருமைக்காக ஐயாவை நான் சொல்லலை, அந்த சிவபெருமானுக்கே விளக்கேற்றி வைத்திருக்கிறார் எங்கள் ஐயா. அது மட்டும் எங்க சிவாச்சாரியார் சமூகத்துக்கே ஒரு தூணாக இருக்கிறார். நான் இதுக்கு எழுந்து நன்றி தெரிவிக்கிறேன். நான் அதுக்கு தான் எங்கள் ஐயாவுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் துளாராசிக்கு போயிடுறேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை, இந்த சபையை நான் பயன்படுத்தி கொள்கிறேன். அதாவது ஒரு சமயத்தை வளர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சமயம் வளர்றதுன்னு, அதுக்கு நம்ம எல்லாரையும் ஒன்றிணைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். எங்களுடைய இந்த இந்து சமயத்துடைய பெரியவராக எங்கள் ஐயா இருக்கிறார். என்னையிலிருந்து எங்கள் ஐயாவை நாங்கள் சமய பெரியவர் தான் நாங்கள் அழைப்போம். என்ன அழைக்கணும்? சமய பெரியவர், இந்த சமயத்துடைய பெரியவர். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா, இப்படி பல அற்புதங்களை நடத்தியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? காலத்தை மதிக்கிறது, அவ்வளவுதான். நாமளும் இதே மாதிரி காலத்தை உணர்ந்து அதன்படி நடந்தால் நம் வாழ்க்கையும் புனிதமாக இருக்கும், நம்ம வாழ்க்கையும் 4 பேர் பாராட்டுற வரைக்கும் இருக்கும். இப்போ துளாராசிக்கு போயிடுவோம். 8 நிமிஷம் இப்போ தான் ஆரம்பம், ஏன்னா துளாராசிக்கு 8 நிமிஷம் தான். துளாராசிக்கு 6வது வீட்டுக்கு வந்திருக்கிறார் சனி பகவான். ரிண ருணஸ்தானம், மனுஷன் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான இடம் என்ன தெரியுமா? கடன். கடன் இல்லாத மனுஷனே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், கடன்னா என்ன தெரியுமா? காசு மட்டும் இல்லை, பெத்த கடன் அடைக்கலைனாலும் அது கடன் தான், கட்டினவளுக்கு கடன் அடைக்கலைனாலும் கடன் தான், உத்தமனா வாழலைனாலும் கடன் தான், புரோஜனம் இல்லாமல் வாழலைனாலும் கடன் தான். அப்போ இந்த கடன்களை நாம் அடைக்கணும், எந்த கடனும் இல்லாமல் நம்ம வாழணும். இப்போ ரிண ருணஸ்தானத்திற்கு துளாராசிக்கு சனி பகவான் வந்திருக்கிறார். உங்களுக்கு எதிரிகள் இல்லாமல்
பகை இல்லாம, கடன் இல்லாம, நோய் இல்லாம செய்யறதுக்கு அவர் ஐடியா கொடுக்க போறார். இப்ப நான் பேசல, சனி பேச போறார். நல்லா கவனிச்சிங்க. இப்ப பகை இல்லாம முதல்ல இருக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? பகையாளர்கள்ட்டேருந்து ஒதுங்கி நிற்கணும். ஒரு நல்ல ஸ்மைல் எடுத்துங்க. சிரிக்கிற முகத்தை துளாராசிக்கு எப்பயுமே பொறுமை அதிகமாக உண்டு. நீங்கள் சிரிச்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் மனசில் என்ன வச்சுருக்கீங்கன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. நாம் என்றைக்குமே ஒரு சின்ன சிரிப்பை மட்டும் துளாராசி அழகாக பயன்படுத்துங்க. என்ன வேணாலும் அதை பேசிட்டோம், நமக்கு ஸ்மைல் தான். அரசியல்வாதிகள் பார்த்துருக்கீங்களா? பிரைம் மினிஸ்டர் வந்திருப்பார், சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க, மைக்கு இருக்கும். ஆனால் மைக்குக்கு முன்னாடி என்ன வேணாலும் திட்டணும் போல தோணும். ஆனால் யாராவது திட்டுவாங்களா? திட்ட மாட்டாங்க. மனசில் நினைக்கிறத கூட சொல்ல மாட்டாங்க. அப்படியே மாறுபட்டு நல்லவர்களாக அழகாக மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுவாங்க. அதனால தான் நம்ம எல்லாருக்கும் அவங்கள பிடிக்குது. இப்போ நாம் என்ன பண்ணணும்? இந்த பகையை நாம் என்ன பகை, நம்மளை யார் வேணாலும் என்ன வேணாலும் காயப்படுத்த தயாராக இருக்கலாம். ஆனால் துளாராசிக்காரர்கள் திருப்பி பதிலடி கொடுக்காதீங்க, சனி பகவான் கொடுப்பார். இப்போ உங்கள் பகையாளர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு நண்பர்களாக வரக்கூடிய நேரம். நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது மௌனமும் அழகான ஸ்மைலும். 2 விஷயம். அடுத்தது மிக முக்கியம், கடன். இந்த கடனை நமக்கு அடைக்க வேண்டிய நேரம். எப்பேற்பட்டாவது நீங்கள் உங்கள் தலைமானம், அதாவது தலை இருக்கு இல்லையா, இந்த தலை யாருக்கிட்டையும் வழங்காது உங்களுக்கு. துளாராசிக்காரர்கள் என்றைக்குமே ஆண்டவங்களை என்ன பண்ண மாட்டார்? கடங்காரம் வந்து வாசலில் நிற்கிற அளவுக்கு விட்டுற மாட்டார். அதனால இந்த கடனை அடைப்பதற்கு என்ன வழியோ, உங்களுக்கு பேங்க் லோன் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அந்த பேங்க் லோன் கிடைக்கும். வீடு கட்டணும், இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு அமையும். பணமே கையில் இல்லை சுவாமினாலும் பணம் கண்டிப்பாக நடக்கும். கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பணம் கிடைக்கும். ஆக பேங்க் லோன் இந்த காலகட்டத்தில் 2.5 வருஷத்தில் கடன் உங்களுக்கு உங்களை பொறுத்தவரை உங்கள் தன்மானத்திற்கு கிடைக்கும். ஸோ அப்போ துளாராசிக்கு 2வது விஷயமும் நமக்கு லாபம். 3வது உடல் நலம். தயவு செய்து ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, துளாராசி அந்த இடத்துல தான் மிஸ் பண்ணுறீங்க. உங்களை பார்த்துக்காம நீங்கள் மற்றவங்களுக்காக அந்த நேரத்தை வீணாக்குறீங்க. உங்கள் உடல் நலத்தில் முதலில் கவனப்படுத்துங்க. உங்களை நீங்கள் பார்த்துக்குங்க. அதை மட்டும் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உடல் நலங்கள் நல்லா இருக்கும். ஏதாவது ஆப்ரேஷன் ஏதாவது செய்ய வேண்டிய கட்டாயங்கள் இருந்தால் அது தவிர்க்கப்பட்டுடும். சனி பகவான் அதை மாற்றி கொடுப்பார். இப்போ இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யணும். இப்போ என்ன வழிபாடு? ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க. நீங்கள் அத்தனை பேரும் 12 ராசிக்காரர்களும் ஒரு தடவை திருநள்ளாறு வந்து தர்பாரண்யேஸ்வரரையும் பிராணாம்பாளையும் சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செய்யுங்க. இந்த அம்பிகை பேர் என்ன? பிராணாம்பாள். அந்த சுவாமி பேர் என்ன? தர்பாரண்யேஸ்வரர். இந்த 3 பேரையும், சுவாமி நான் 6ஆம் தேதி வர முடியல, கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்னா 48 நாள் டைம். சனி பெயர்ச்சியிலிருந்து 48 நாள், ஒரு மண்டலம் ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு மண்டலத்துக்குள் ஒரு நாள் திருநள்ளார் வந்துருங்க. வந்து தரிசனம் பண்ணுங்க. சிவாச்சாரியார்கள் சங்கல்பம் பண்ணுவாங்க. பொதுவாக சிவாச்சாரியார்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சங்கல்பம் பண்ணி தான் சுவாமி கிட்ட உங்களுக்காக சங்கல்பம் பண்ணுவா. அதனால சிவாச்சாரியார்கள்ட்ட சங்கல்பம் வாங்கிக்கிங்க. அதாவது இந்த கோத்திரத்தில் பிறந்திருக்கிறோம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், இந்த ராசியில் பிறந்திருக்கிறேன், அதுக்கு பிறகுதான் உங்கள் பேரையே சொல்லணும். உலகத்தில் முதல்ல பேரை சொல்கிறதுக்கே நமக்கெல்லாம் அருகதை கிடையாது. முதல்ல கோத்திரத்துக்கு அதிபதியை சொல்லணும், அப்புறமா நம்ம நட்சத்திரத்தை சொல்லணும், நம்ம எந்த வழியில் வந்தோன்னு சொல்லி பிறகு தான் நம்ம பேரை சொல்ல முடியும். அதற்கு பிறகு சுவாமி கிட்ட சிவாச்சாரியார் சொல்லுவா. எப்படி தெரியுமா? சிவாச்சாரியார்கள்லாம் சொல்லுவா, இவாள்லாம் வந்திருக்கிறா, தயவு செய்து அவள் என்ன கேட்குறாளோ பகவானே கொடுங்கோ அப்படின்னு சிவாச்சாரியார்கள் சுவாமி கிட்ட உள்ளே போய் சொல்லுவாள். அப்போ இந்த ஒரு சங்கல்பத்தை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு அர்ச்சனை கண்டிப்பாக பண்ணுங்க. வேற எதுவும் பண்ண வேண்டாம். திருநள்ளார் வாங்கோ, அர்ச்சனை பண்ணுங்க. நிச்சயமாக 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சனீஸ்வர பகவான் நல்லதையே கொடுப்பார் அப்படின்னு குருமணிகளுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த மரியாதையான இந்த சபையில் நான் தெரிவித்துக் கொள்வது சத்தியம், 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 சத்தியம்.